எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு பிரபலமான ஜோதிடரோட வந்திருக்கேங்க. எஸ், இந்திய ஜோதிடம், மேற்கத்திய ஜோதிடம், கேபி ஜோதிடர், ஜோதிட ஆராய்ச்சியாளர்னு சொல்லிட்டே போகலாம். எஸ், நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து திரு அபிராமி சேகர் அவர்கள் வந்திருக்காங்க. அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்றுலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய கேள்விகள் இருக்கு. மக்கள் சார்பாகவும் அவங்களோட பிரதிநிதியாக உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்க போறேன். கேளுங்க. இப்போ வந்து குரு வக்ரம் எல்லாரும் வந்து பரவாயில்ல கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். சனி வக்ரம்னா எங்களுக்கு தெரியும். சரி, குரு வக்ரம்னா என்ன சார்? அதாவது எல்லா கிரகங்களும் வக்ரம் ஆகிறது இல்லை. இங்கே முக்கியமான கிரகங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவானுடைய வக்ரம், குரு பகவானுடைய வக்ரம், செவ்வாய் புதன், இது மாதிரி கிரகங்கள் தான் வக்ரம் ஆகிறாங்க. வக்ரம் அப்படின்னாலே பின்னோக்கி செல்லுதல்னு அர்த்தம். ஸோ ரிவர்ஸில் நம்ம வர்றோம்ல, பின்ன ஸ்டெப் வைக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் வக்ரம்னு பேர். அது மாதிரி தான் குரு இந்த வருஷம் அவர் ரிஷபராசியில் இப்போ கோச்சாரத்தில் இருக்கார். ரிஷபராசிலேருந்து தன்னுடைய வீட்டிலேயே அவர் வக்ரமாகிறார். நவகிரகங்களே சுபகிரகம் குரு பகவான். அவர் தன்னுடைய ராசியில் இப்போ வக்ரமாகிறார். வக்ரம் அப்படின்னாலே அது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் பேக் அல்லது பிரேக்குன்னு அர்த்தம். ஸோ லைஃப்பில் வந்து நமக்கு வேகமாக போயிட்டுருக்குறோம். நம்மளை பின்னோக்கி வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, ஃபேஸிங் இருக்குது. அது சுபகிரகமாக இருக்கட்டும், பாவகிரகமாக இருக்கட்டும். ஆனாலும் கூட அந்தந்த அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் கூடும் அல்லது குறையும். ஸோ நம்ம ஓவராலாக டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசினாலுமே எல்லாருக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும், ஏன்னா வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு சொன்னீங்க. ஆனால் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாவது அட்லீஸ்ட் நம்ம ராசிக்கு சொல்லியிருக்காருன்னு சந்தோஷம் அடைவாங்கள்ல. ஸோ தனித்தனியாக போயிடலான் இருக்கோம். ஸோ இந்த குரு வக்ரம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஓரளவுக்கு இந்த காலகட்டங்களில் பரவாயில்லாமல் இருக்கும். ஏன்னா அவங்க முதல்ல அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்க்குறோம், நல்லா இருக்கும் இந்த கையில் இந்த காலகட்டங்களில். ஆனால் அவங்களுக்கு கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நிறைய ஏர்னிங் இருக்கும், நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ ஃபைனான்சியலாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு செலவுகள் இருக்குது மேஷராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்து அவங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ கல்வியில் ரொம்ப கவனம் செலுத்தணும். இது எல்லாவற்றையும் காட்டிலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு தான் கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நான் முதல்ல இன்ட்ரோடியூஸ்லேயே அதான் சொன்னேன் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு யாரெல்லாம் எனக்கு ஜாப் இல்லை, வேலை இல்லை, வேலை தேடிட்டுருக்கேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பெட்டர் ஜாப் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் இல்லை, வேலையில் நான் இது வரைக்கும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன், அதுக்கான ரெக்கக்னைஸ் இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வக்ரமான காலங்களில் ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கும். ஸோ இந்த காலங்களில் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலையில் குறையும். எல்லாமே ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு வக்ரமான காலங்களில் வேலை மட்டும் இல்லை, ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த காலத்தில் கிடைக்கும். அவங்க என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கியிருக்காங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இது எல்லாத்த காட்டிலும் நல்ல ஒரு வேலையாட்கள் அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா கிடைக்கும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கான், ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், பாஸ் பண்ணுவேன்னா இந்த காலத்தில் பாஸ் பண்ணுவாங்க. இது அத்தனையுமே மேஷராசியில் பிறந்த அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இது கெரியரை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் புதுசாக ஏதாவது லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஏற்கனவே லவ் பிரேக் ஆகியிருந்தால் அவங்களுக்கு மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வக்கரமான காலங்களில் மேஷராசியில் பிறந்த இருக்குது. அவங்களுடைய பிஸ்னஸை பார்க்குற போது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஒருவேளை அவங்க பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பார்ட்னர் லாபம் அடைவார், இவங்க நஷ்டமடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹையர் ஸ்டடி யாரெல்லாம் பண்ணுறாங்களோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம் ஹையர் எஜுகேஷனில். இந்த காலத்தில் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. ஸோ எது விஷயத்துலனா ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்கள விட்டு பிரிஞ்சு போய் திரும்பவும் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்குங்களோ புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் நார்மலாக இருக்கும். ஸோ மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வக்கரமான காலங்களில் பெரிய லெவலில் கடன் இருந்தால் கடன் குறையும், நோயும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏதாவது பாலிடிக்ஸில் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். இந்த காலத்தில் மெயினாக மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நோயுடைய தன்மை ரொம்ப பெரிய லெவலில் இருந்தால் கூட கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கும் சூரிட்டி போடுறது, செக்யூரிட்டி கொடுக்கறது, இதுதான் மேஷராசியில் பிறந்தவங்க மெயினாக கவனத்தில் இருக்க வேண்டும்.